ஓம் நமோ நாராயணாய நமக. ஈஸ்வரோ விக்ரமீதன்வி மேதாவி விக்ரமக்ரமக அனுத்தமோ துராதர்ஷ கிருத்தஜ்ஞோ ஹிருதி ராத்மவான். நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்மளுடைய கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்களுடைய ஆசைகள் கிருஷ்ணனுடைய பாதத்துடிகளில் போய் சேரும். இது நான் எனக்காக சொல்லவில்லை, நம் கிருஷ்ணனுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன். இப்போது வாருங்கள், 83வது திருநாமமாகிய கிருத்தஞக. கிருத்தஞக அப்படின்னா இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தா நன்றி மறவாதவர். சொல்லும் முறை கிருத்தஞாய நமக, கிருத்தஞாய நமக. இப்போது 83வது திருநாமத்திற்குரிய பெருமாளினுடைய கதையையும் அவருடைய பெருமையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனுடைய தலைநகரமான அமராவதி பட்டணத்தில் ஓடும் ஆகாச கங்கையில் திடீரென ஒரு பெண் தோன்றினாலாமா. அவள் தோன்றினோன்னே நேராக இந்திரன் அருகே சென்றாளாம். அவனை பார்த்ததும் புன்னகைத்து தன் விருப்பப்படி அவனுக்கு செய்கை காட்டினாளாம். என்னது என்னுடைய பின்னால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை காட்டிட்டு என் பின்னால் வரும்படி அவளுக்கு செய்கை காட்டினாளாம். இந்திரன் அவளை பின்தொடர்ந்தான். அவள் பரமசிவனின் இருப்பிடமான கைலாயத்தை அடைந்தான். பரமசிவன், ஏன்னா இந்திரனாவே உங்களுக்கு தெரியும், பெண்ணாசை உள்ளவன் தெரியும். அதனால் இந்திரன், தேவேந்திரன் எல்லாருமே அதே தான். பரமசிவன் பார்வதியோடு தனிமையில் இருக்கிறார். சற்று பொறுங்கள் என்றாராம் நந்திகேஸ்வரர். ஆனால் அப்பெண், இது என்ன சிவனின் உலகமா அல்லது மாட்டுத் தொழுவமா? அதாவது யார் நந்திகேஸ்வரர் சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாடுதான் சிவனுக்கே காவலாளியா என்று சொல்லிக்கொண்டே நந்தியை புறக்கணித்து விட்டு கைலாயத்தில் உள்ளே நுழைந்தான். இந்திரனும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். அந்த பெண்ணை தொடர்ந்து இந்திரனும் பின்தொடர்ந்து சென்றான். பரமசிவனும் பார்வதியும் பகடையை விளையாடி கொண்டு இருந்தார்கள். இந்திரன் வருவதை அவர் அந்த விளையாட்டினால் அவரை கண்டுக்கவே இல்லை. அதனால் தன் இருப்பிடத்தை தேடி வந்தவர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று கூட அந்த பரமசிவனுக்கு தெரியவே இல்லை என்று கோஷமிட்டானான் இந்திரன். உடனே, ஓ இந்திரா, நீயா, வா 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 என்று அழைத்தாராம் பரமசிவன். அவரது அருகே இந்திரன் செல்லுகையில் தரையை பிளந்து பூமிக்குள்ளே இந்திரன் சென்று விட்டானாம். பார்த்துக்கங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தன்னை போலவே 4 சிறை கைதிகளாக இருப்பதை கண்டானாம் இந்திரன். பெண்ணே, இந்த 5 இந்த நிலைக்கு உன்னால் தான் ஆளானார்கள். நீ பெண் என்பதால் உன்னை இதுவரை நான் மன்னித்தேன். இனி பொறுக்க முடியாது. நீயும் இவர்களுடன் சிறைக்கு செல் என்று சொல்லி அவளையும் அந்த 5 சிறைகளை இட்டாராம் சிவபெருமான். எதுக்கு? என்னடா டக்குன்னு நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? இருங்க, வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். யார் இவள்? எதற்காக இவர்களை இந்த பெண் இங்கே அழைத்து வந்தார் என்று பார்வதி வினாவ, இவள் ஒரு தேவலோக மாதுனா என்ன? நல்ல ஒரு எல்லாத்தையும் ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகு. அவளுக்கு ஸ்வர்கலட்சுமி என்று பெயர். நாம் பகடை விளையாடுவதைக் கண்டு பொறாமை கொண்டவை இவள். அதாவது என்னன்னா, சிவனும் பார்வதியும் சந்தோஷமாக பகடைனா என்ன, தாயக்கட்டை, அதை விளையாடுறதை பார்த்து இவளுக்கு பொறாமை கொண்டு நமக்கு இடையூறு செய்யணும் அப்படின்றதுக்காக முதல்ல தேவேந்திரன் இங்கே வந்தான். நான் அவனை சிறைப்பிடித்தேன். அப்புறம் பார்த்தங்கன்னா இந்திரன் அப்படின்ட்டு எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு தேவர்களாக தேடி வேறு ஒருவனை இந்திரன் பதவியில் தேவர்கள் அமர்த்தினார்கள். அவளையும் மயக்கி இங்கே அழைத்து வந்தான். நான் சிறைப்பிடித்தேன். இப்படியே இதுவரை 5 இந்திரர்களை அழைத்து வந்து விட்டதால் இப்போது அந்த 5 இவளையும் சிறைப்படுத்தி விட்டேன் என்றார் பரமசிவன். அந்த பெண்ணும் 5 இந்திரர்களும் சிவனிடம் தங்களை மன்னித்தருளுமாறு வேண்டினார்களாம். அப்படியானால் நீங்கள் 6 பேரும் பூமியில் சென்று பிறக்க வேண்டும். அதான் உங்களுக்கு அந்த கதை அழகாக வரும், சூப்பராக வரும். என பகடை ஆட்டத்திற்கு இடையூறு செய்த குற்றத்திற்கு தண்டனையாக பூமியில் நீங்கள் பகடை ஆட்டத்தால் நீங்கள் அவமானப்பட வேண்டும். எப்படி பாருங்கள். அதாவது நம்ம கடவுள் நினச்சி அவங்கள நம்ம மதிக்கலைன்னா எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோன்றதுக்கு இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு கதை. அதாவது என்னன்னா, நான் பகடை விளையாடுறது உங்களுக்கு பொறாமப்பட்டு பொறுக்க முடியாதனால நீங்கள் 6 பேரும் என்னை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொன்னங்க. அதனால் நீங்கள் பூமியில் பிறந்து நீங்கள் இந்த பகடைக்காயானால் நீங்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால்
என்று கூறினாராம் பரமசிவன். மேலும், பெண்ணே, இதென்ன மாட்டுத்தொழுவமா என்று சிவலோகத்தை ஏளனம் செய்தாயே, அதற்கு தண்டனையாக நீ பூமியில் துன்பப்படும் போது மாடு மேய்க்கும் குலத்தில் பிறந்தவனின் உதவியை நாட வேண்டி வரும் அது என்று அந்த பெண்ணுக்கு சாபமிட்டார். இது உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5 ஆண்கள் பஞ்ச பாண்டவர்களாகவும் ஸ்வர்கலக்ஷ்மி திரௌபதியாகவும் வந்து பூமியில் பிறந்தார்கள். அந்த பாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்த போது கண்ணன் ரிஷிகளுக்காக பழங்களை நறுக்கி கொண்டிருந்தான். வேகமாக வெட்டுகையில் கத்தி கண்ணனுடைய விரைவில் பட்டு ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. அதை கண்ட திரௌபதி ஓடி வந்து தன் புடவையிலிருந்து கொஞ்சம் துணியை கிழித்து காயத்தை சுற்றி கட்டினார். உங்களுக்கே தெரியும். அதனால தான் அவருக்கு திரௌபதி மானவங்கப்பட்ட போது அந்த இத்தினோண்டு துணி கொடுத்தா. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய சேலையை கொடுத்து மானத்தை காப்பாற்ற. அச்செயலின் மிகவும் மகிழ்ந்தான் கண்ணன். பரமசிவனின் சாபம் பலிக்கும் நேரம் வந்தது. கௌரவர்களுடன் ஆடிய பகடை ஆட்டத்தில் பெருத்து அவமானத்தை பாண்டவர்களும் திரௌபதியும் சந்தித்தார்கள். கௌரவ சபையில் அபலை பெண்ணாக நின்றாள் திரௌபதி. ஆயர் குலத்தில் பிறந்த ஒருவனின் உதவியை நீ நாட வேண்டியிருக்கும் என்று சிவபெருமான் கூறிய வார்த்தை அவள் காதில் ஒலித்தது. கோவிந்தா, காப்பாற்று என்று கண்ணபிரானை அவள் அழைத்தாள். இவள் அன்று தன் புடவையிலிருந்து துணியை கிழித்து அந்த காயத்திற்கு போட்டதனால் இவளுக்கு நாம் நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்று எண்ணத்தில் மிகவும் நீண்ட புடவையை சுரந்து அருள் புரிந்தாராம் நம் கண்ணன் பிரான். இவ்வாறு அடியார்களுக்கு தனக்கு சிறிய அளவில் ஏதேனும் சமர்ப்பித்தால் தெரிஞ்சுக்கங்க. அதான் நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நம்ம அடியார்களுக்கு ஏதேனும் சிறிய அளவில் சமர்ப்பித்தால் அதை மிகவும் பெரிதாக கருதி அதை போலவே பன்மடங்கு அவர்களுக்கு அருளளிப்பார் திருமால். அதனால தான் கிருத்திங்க என்று போற்றப்படுகிறது. இந்த கிருத்திங்க என்றால் செய் நன்றி மறவாதவர் என்று பொருள். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 83வது திருநாமமாக அழைக்கப்படுகிறது. கிருத்திஞாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களுக்கு 1க்கு பன்மடங்கு திருமாலினுடைய அருள் கிடைக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது என்னன்னா, கடவுள் இதை திருப்பி என்ன சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ வாட்ஸ்அப் பாருங்கள், எத்தனையோ ஃபேஸ்புக், எவ்வளவோ சீரியல், எவ்வளவோ நாடகம், எவ்வளவோ பண்ணுங்கள், மாயை, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, சொந்தக்காரங்க வீடு, சினிமா, ட்ராமா எவ்வளோ போனாலும் இந்த 5 நிமிடத்தினுடைய கிருத்திஞாய நமக்கு 5 நிமிடம் நீங்கள் ஒதுக்கி கிருஷ்ணனினுடைய நினைவு சின்னத்தோடு இதை நீங்கள் கேட்டு பயன்பெறுமாறு நான் வேண்டிக்கொள்கிறேன். இதை இன்று உங்களுக்கு மட்டுமில்லை, நாளை வரும் உங்கள் சந்ததியர்களுக்கும் தான். இது எனக்காக கிடையவே கிடையாதுமா. இந்த பதிவுகள் அனைத்தும் எனக்காக கிடையாது. என்னை இறைவன் செய்ய வைக்கிறான், நான் உங்களுக்கு அதை அளிக்கிறேன். அதனால தான் கிருத்திஞாய நமக என்று சொல்லி தினமும் வருபவர்களுக்கு 1க்கு பன்மடங்காக திருமாலினுடைய அருள் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற இந்த 5 நிமிஷம் ஏதோ ஒரு கிரந்தம், புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் செலவிட்டு பாருங்கள். அதனுடைய மனசே தனி சுகம். ஓகேவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.